ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சேர் சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் சாறு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு, புளி லெமன் அளவுக்கு புளி ஊற போட்டிருக்கேன். மிளகாய் வத்தல் ஒரு 5 நமக்கு காரத்தக்கன நம்ம போட்டுக்கலாம். கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சைக்கல்ல நெடக்கல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஆயில் வறுக்கிறதுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். நடக்கல அடுத்து எள்ளு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து மிளகு, சீரகம், இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம கசகசா போட்டுக்கலாம். வறுத்தாச்சு. இதை மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம முட்டை கத்திரிக்காயை நம்ம நறுக்கலாம். இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் நிறையாவே ஆயில் விட்டுக்கோங்க, கொஞ்சம் கூட. கத்திரிக்காயை போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்சியை கழுவி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், வேகட்டும். இதை குக்கரில் வச்சு நீங்கள் விசில் விடனாலும் விசில் விடலாம், வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா பிளாக் கலரில் கத்திரிக்காய் இருக்கு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு செம்மையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் நெய் சாதம் தான். அதுக்கு நான் இந்த சாறை வச்சு சாப்பிடலாம்.
எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, செம்மையாக இருக்குது. தால்ச்சா அந்த இதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம ரொம்ப காரசாரமாக கொஞ்சம் நல்லா இருக்குது. புளி அதோட காரம் எல்லாமே கிரேவி மாதிரி நமக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. அருமையாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ.